回家吃饭吗？你回家吃饭吗？回家吃饭吗，宝贝儿Hello folks, yeah, finally நாங்கள் வந்து பேக் டு ஃபார்ம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நாள் வந்து ரொம்ப நல்லா ஆரம்பிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ நினச்சி ஏதோ நடந்த மாதிரி ஒரு நாள். காலையில் ஒரு திடுக்கிடும் சம்பவம்னு இந்த சென்ஸ் அது ஒரு விஷயம் அப்படியே போனதுனால இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப் சேனல் ஞாபகம் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் இருக்கோம். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இட்ஸ் ஸோ ஹெக்டிக். பிரச்சனை, காலேஜ், அது இது என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால இதுக்கு நடுவில் யூடியூப்பை பார்க்கவும் முடியல, அதை கண்டுக்கவும் முடியல. அதனால் இன்றைக்கி வந்து கான்டென்ட் வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கோன்னா, ஆன்லைன் டெஸ்ட் இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அதில் போயிட்டு ஒரு டெஸ்ட்டை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி ஓவரால் கான்டென்ட். அதில் என்ன கிடைக்குதோ அதுதான் இன்றைக்கி கான்டென்ட். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு வேறு யோசிக்கிறதுக்கு அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோக்கா தோணலை. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை திஸ் ஸ்டுடியோ ஸ்பான்சர் பை என் நண்பன் விக்னேஷ். ஏன்னா இங்கே ஸ்டுடியோ இப்போ வந்து ரொம்ப பஞ்சமாக டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு. அதனால் அதுவும் ஒரு காரணம் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணாததுக்கு. இன்றைக்கி வந்து விக்கி வீட்டில் ஃப்ரீயாக இருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த லைட்டிங்லாம் எதுவும் பார்க்கல, மூஞ்சி தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு மேலே தான் சொல்கிறாங்க. சரி ரைட்டு. ஸோ வீடியோ வந்து இன்னைக்கு எப்படின்னா, அந்த டெஸ்ட்டு தான் வீடியோ. ஒரு வெப்சைட், இந்த வெப்சைட் பேர் குயின்டம். அதான் வெப்சைட். அதில் நிறையா டம்மோ டோமோ குயின்டம். ஏய் ஃபீமேல் குயின்டம் ரைட்டு. ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பார்த்தா அது கொஞ்சம் மட்டிமாக இருந்தது. அதனால் அதை ஸ்கிராப் பண்ணிட்டு இப்போ அதனால தான் அந்த கொஸ்டின் அப்படி புரியுது புரியுது புரியுது. சரி, இப்போ வந்து என்ன டெஸ்ட்னா, ஆர் யூ சூப்பர்ஸ்டிஷியஸ்னா மூட நம்பிக்கை உள்ள ஆட்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து எப்பவுமே அதை நோண்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெஸ்ட்டு தான் இது. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறோம். மொத்தம் இதில் எதாவது கேள்விகள்னு போட மாட்டான்டா. சரி, எத்தனையோ கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ இது வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் கிடையாது, ஓவராலாக எங்களுக்கு வரும். ஓவரால் மீன்ஸ் யப். ஆர் யூ சூப்பர்ஸ்டிஷியஸ்? 6 கொஸ்டின் தான் இருக்குடா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, யூ ஆர் வேரிங் a brand new shirt when your crush finally asks you out, what do you do? என்னன்னா, புத்தம் புதிய ஒரு ஷர்ட் அன்னைக்கு தான் வாங்குறீங்க. அன்னைக்கு வந்து உங்க க்ரஷ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஷர்ட்டை மறுபடியும் திருப்பி நெவர் டேக் திஸ் ஷர்ட் ஆஃப் அகைன், மறுபடியும் அந்த ஷர்ட் எடுக்கவே மாட்டீங்க. or else wear that shirt whenever I need a extra boost of luck. உங்களுக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப லக்கியாக நடக்கணும்னா அந்த ஷர்ட்டை போடுவீங்க. அசியூம் இட்ஸ் நாட் மை ஷர்ட், இட்ஸ் மை ஸ்மார்ட்லி பர்சனாலிட்டி. அதாவது அந்த ஷர்ட்டுனால எதுவும் நடக்கல, அது வந்து என்னோட பர்சனாலிட்டினால தான் நடக்குது. இது 3ல் எது நீங்கள் யோசிப்பேன்? நீ ஒன்று, அவன் ஒன்று, இவன் ஒன்று, நான் ஒன்று. அந்த ஷர்ட்டுனால தான் நடந்துச்சா, இல்லைன்னா அந்த ஷர்ட்டை அது அப்படி தான் நடந்துச்சுன்னு அசியூம் பண்ணி எப்பெல்லாம் உனக்கு தேவையோ அந்த ஷர்ட் போட்டு போவேன். இல்லை என்றால் அது இந்த ஷர்ட்னால கிடையாது, என்னோட பர்சனாலிட்டினால தான் அப்படின்னு பர்சனாலிட்டினால தான். அரவிந்த் எப்பவும் அப்படிதான். நானும் அதே கொஸ்டின் தான். பர்சனாலிட்டி நீ அதுக்கு முன்னாடி அஸ்யூம் தட் இட்ஸ் நாட் மை ஷர்ட். தான் உன் சட்டைனால கிடையாது, பர்சனாலிட்டினால. அபௌட் பர்சனாலிட்டி, எல்லாரும் பர்சனாலிட்டி. ஆனால் நான் அப்படி யோசிப்பேன், அந்த ஷர்ட்னால வந்து நான் ஐ வில் யூஸ் தட் அஸ் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பிங்க் கலர் ஷர்ட் வச்சிருப்பேன். இந்த மாதிரி இந்த பிங்க் ஷர்ட் போனால் எனக்கு ஒரு மாதிரி நல்லது நடக்கும்னு ஒரு இது இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் அது. பட் மெஜாரிட்டி வந்து எல்லாரும் பர்சனாலிட்டின்னு சொல்றதுனால we give that a chance. அடுத்த கொஸ்டின், இது காலகாலமாக இருக்குது. a black cat crosses your path, what you do? ஒரு கருப்பு போனா குறுக்க போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? turn around and go home, laugh nervously and hope nothing goes wrong, stop and pet it, hey kitty kitty kitty. என்ன பண்ணுவா? பூனை குறுக்க போயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுவ? அதை பார்த்த உடனே ஐயோ கருப்பு பூனை குறுக்கு போயிடுச்சு, பார்த்தோன்னே ஐயோ நல்லா சொல்ல வீட்டுக்கு போயிருவியா? இல்லைன்னா ஒரு மாதிரி நர்வஸா சிரிச்சுட்டு எதுவும் தப்பா நடக்கக்கூடாதுன்னு மாசம் நினைச்சிட்டு அப்படியே போவியா? இல்லைன்னா நிறுத்தி அந்த பூனையை போய் கொஞ்சிட்டு இருப்பியா? கிளாக்சன் வந்து கொஞ்சம் பூனையை அது தெரிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணுவ?
பூனை கொஞ்சம் நான் அப்படியே போயிடுவேன். அப்படியே போயிடுவேன். சரி 2 பேரும் பூனையை கொஞ்சுவீங்க, 2 பேர் வந்து நான் வந்து லாஃப் நர்வஸ்லி அண்ட் ஹோப் கோஸ் நத்திங்கிறாங்க. நான் பூனையெல்லாம் கொஞ்ச மாட்டேன். எனக்கு பூனையை அது மாதிரி பெட் பண்ணுறது பிடிக்காது இல்லை, நான் பண்ண மாட்டேன். ஸோ வி லாஃப் நர்வஸ்லி அண்ட் கோ நத்திங் ஹேப்பன்ஸ். அடுத்து யூஆர் ரன்னிங் ஃபார் அ கிளாஸ் பிரசிடென்ட், யுவர் ஃப்ரெண்ட் டெல்ஸ் யூ தட் கன்வின்ஸ்டு தான்டா இதுல போன கொஸ்டின்ல பாத்து கன்வின்ஸ்டு யூ வில் வின், வாட் யூ டு? புரியல. அது நீ வந்து கிளாஸ் class president பிரசிடென்ட் நான் போடி வந்து உன் ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணுவ? I tell her to be quiet, கம்முனு இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவியா? She might jinx it, cross my fingers, do a lot of camping to improve my chances. என்ன பண்ணுவேன்? ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப அப்படிங்கிறாங்க. பதில் சொல்றாங்க அமைதியா நீ சொல்றதெல்லாம் நடக்காம போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பியா? இல்லைன்னா ஃபிங்கர்ஸ் கிராஸ்ல நம்பிக்கையோட இருப்பியா? இல்லைன்னா நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணி உன்னை ப்ரொமோட் பண்ணுவியா? தேர்ட் ஆப்ஷன். உன்னை ப்ரொமோட் பண்ணுவேன். ஓகே, நம்புவேன் நாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் அட் தி சேம் டைம் ப்ரொமோட்டும் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ வில் பிலீவ். ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. நீ என்ன பண்ணுவ? சும்மா ஏமா அப்படி கடை அப்படி சொல்றாங்க. நான் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. நான் தான் சூஸ் பண்ணேன் ஃபிங்கர்ஸ் கிராஸ். நம்பி அந்த பொண்ணு சொன்னதே நல்ல விஷயம் தான். அது பொண்ணா இல்லையா? அதான் friend தான் your போட்டிருக்கான். friend tells that she is sheன்னு போட்டிருக்கா. அதனால தான். So that's why I'm mentioning. பொண்ணு அது ஹீன் இருந்தா இங்க கீழ போட்டுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல. இது queendom அதான் விட பண்ணுவாங்க. Be honest, would you be scared to play Ojo board? Ojo board தெரியும்ல? தெரியாது. ஓஜோ போர்டுங்கிறது ஒரு போர்டர், அந்த போர்டுல கை வச்சு அப்படியே நகர்த்துவாங்க. அது பார்த்து இல்லையாடா? கம்யூனிகேட்டிங் ஸ்பிரிட்ஸ். நல்லா எக்ஸ்பிளைன் ஓ பண்ணுங்க. பாத்திருக்கேன். அந்த பொம்மைய ஏதோ பண்ணுவாங்க. பொம்மை இல்லடா, இந்த மாதிரி அது போர்டு பில்லி சோனியோலே. Bro is living in oldest century of India. அது சரி, அதுக்கு ஆப்ஷன் என்ன? Yes, I wouldn't dare to touch it. Yes, but I still like to try it. Yes, I just hope I won't regret it. Oh please, those things are so செகண்ட் ஆப்ஷன். நீ அது விளையாடுவியா? இல்லைன்னா அதை தொடவே மாட்டியா? இல்ல அதெல்லாம் பொய் அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு போயிருவியா? பொய்ன்ற நீ என்ன? அவன் ஒழுங்காவே சொல்றா. நான் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீ தொட்டு பார்க்க பயப்படுவ. செகண்ட் ஆப்ஷன் வந்து நீ தொட்டு பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க, என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஆப்ஷன். ஆனா அது ஒரு பயம். ஃபியூச்சர்ல வந்து இதை பத்தி நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இதுலயே நீ அதை ப்ளே பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் உனக்கு. மூணாவது ஆப்ஷன் வந்து அது ஃபேக்கு அப்படின்ட்டு நீ அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன். அது அவன் அப்படின்னு அவன் அப்படிதான் சொல்ல வந்தான். நீ ஆப்ஷன்னால என்ன நீ வந்து விளையாடவே மாட்டியா? விளையாடுவோம் கண்டிப்பா. எல்லாரும் அதுதான் விளையாடுவோம். ஆனா அது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து 5வது கொஸ்டின். இது ரொம்ப கொஸ்டின் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. At a restaurant, you spill some salt on the table, what you do? கீழே திருப்பிடுவேன். இதுக்கு ஆப்ஷன் முன்னாடியே இது. Throw an entire salt shaker over my shoulder, better safe than sorry. Toss a bit of salt over my shoulder, wipe a salt onto the floor. பாரு நான் சொன்ன ஆப்ஷன் கீழே வந்துருச்சு. என்ன இது புரியல? டேபிள்ல போட்டாச்சு. அது over my shoulder, better than safe sorry. Toss a bit of salt over my shoulder. I don't understand. உப்பு தட்டி விட்டா கெட்ட சொல்லணும் அந்த மாதிரி இருக்குமோ? அப்படியே தான் இருக்கா? ஆமா தெரியல. உப்புக்கு நாளா கெட்ட சகனம். சரி நான் வந்து இந்த உப்பை கீழே தள்ளி விட்டுருவோம். எங்களுக்கு அது தெரியாது. இந்த சூப்பர் ஸ்டிஷியஸ் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க உப்பு கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு மேல ஷோல்டர்ல போட்டுக்கிட்டா ஒன்றும் சரியாகாது போல. நாங்க கீழே தள்ளி விட்டுருவோம். பரிகாரம் கீழே தள்ளி விட்டுருவோம். இன்ஸ்டன்ட் பரிகாரம். இதுதான் கடைசி கொஸ்டின். Drop your compact mirror on a bus and it shatters. What do you do? கண்ணாடி உடஞ்சுன்னா பேட் லக்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி சின்ன கண்ணாடி எல்லாம் கேரி பண்ணிருக்கீங்களா? நான்லாம் வச்சிருக்கேன். அது வந்து உடஞ்சிருச்சு. உன்னோட காம்பாக்ட் மிரர் உடஞ்சிருச்சு. பஸ்ல போகும்போது என்ன பண்ணுவேன்? அது நினைச்சு என்ன இது பண்ணுவேன்? Settle for 7 years of bad luck. Assume that is a small mirror is only worth 7 days of bad luck. Buy a new mirror. What's a big deal? அப்படின்னு போயிருக்கேன். அதாவது கண்ணாடி உடஞ்சுன்னா 7 வருஷம் இன்னைக்கு கெட்ட சகனம் நடக்க போகுதுன்னு நினைப்பியா? இல்லைன்னா அது சின்ன மிரர் கண்ணாடி தான், அதனால உனக்கு 7 நாள் தான் அப்படின்னு சொல்லிப்பியா? இல்லைன்னா புது கண்ணாடி வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். நீ என்ன வெளியே பார்க்குறேன்? புது கண்ணாடி வாங்கிட்டு வரும். நீ என்ன பண்ணுவ? none of the above. எனக்கு ஒரு நாள் மட்டும் like things won't go around like as we expected அந்த மாதிரி ஏதாச்சும் something feel ஆகும் just அவ்வளவுதான். கண்ணாடி உடஞ்சே டக்குன்னு பக்குன்னு இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது நடக்காது. ஒரு நாள் மட்டும் அந்த ஆப்ஷன் மறந்துடுவோம். நீ என்ன பண்ணுவ?
நியூ மிரர் வாங்கி போயிடும். புது கண்ணாடி. ஸோ யா நாங்கள் அவ்வளோதான், எப்போவுமே இதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டோம். இப்போ எங்களோட டெஸ்ட் ஸ்கோர் 25% தான் நாங்கள் சூப்பர் ஸ்டீஷியஸாக இருக்கோம். ஃபெயில் நாங்கள் இதில் ஃபெயில், தப்பு கிடையாது. நாங்கள் மூட நம்பிக்கைக்கு அடிபடைய மாட்டோம். அகேன்ஸ்டாக இல்லை, பட் ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் அக்ரி பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆள் நாங்கள் வந்து கோளாறு கைஸ், அப்படிதான் இருக்கும். ஸோ யா we are not into superstitious things. That's it. The test.